யாழ்ப்பாணத்தில் இளம்பெண் ஒருவரின் சமூக வலைத்தள காணொலிகளை பார்த்து 45 லட்சம் ரூபாவை 52 வயதுடைய நபர் ஒருவர் பறிகொடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சுவிஸ் நாட்டில் வசித்து வருகின்ற குறித்த நபருக்கு 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குக்கு டிக்டாக் காணொலிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடல்களை ஆரம்பித்துள்ளனர். டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவரும் தனது படங்களை பரிமாறிக்கொண்டுள்ளார். இந்த தொடர்பாடலின் பின்னர் அந்த பெண் பல்வேறுபட்ட தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. டிக்டாக் கணக்கில் உள்ள அதே பெயரை கொண்ட வங்கி கணக்குகளுக்கு இந்த பண பரிமாற்றம் நடந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கமைய சுவிஸில் உள்ளவரும் சுமார் 47 லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் அந்த பெண்ணின் தொடர்பாடல்கள் குறைய ஆரம்பித்துள்ளன. ஒரு கட்டத்தில் சுவிஸில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பவையாக காணப்பட்டுள்ளன. விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையை சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்துள்ளனர். அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதலெழுத்தும் ஒன்றாக இருந்துள்ளன. அவரது வங்கிக் கணக்குகளுக்கே பணம் மாற்றப்பட்டுள்ள போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையில் 47 வயதுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம் பெண் போன்று உரையாடி பணத்தை பெற்றிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது. அவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்று விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது. டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒத்ததாக இருப்பதை பயன்படுத்தி 47 வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார். சுவிஸ் நாட்டில் உள்ளவர் 300 தடவை யாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை பெற்றுள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மனிதநேய கன்னிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் 4 கன்னிவெடி விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் மதியம் இடம்பெற்றுள்ளது. இந்த வெடிவிபத்தில் மனிதநேய கன்னிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பெண் பணியாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த 4 மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கணவக்கை பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சிறுவர்கள், பெண்கள் உட்பட 5 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் விரைந்து செயற்பட்ட வட்டுக்கோட்டை போலீசார் சம்பவம் இடம்பெற்ற வீட்டினை பார்வையிட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 5 கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கனடாவிலிருந்து வருகின்ற போது கொண்டு வந்த வெளிநாட்டு மதுபான போத்தலை திருடிக் கொண்டு சென்று தமது நண்பர்களுடன் குடித்து கடும் போதையில் இருந்துள்ளனர். யாழில் உள்ள பிரபல பாடசாலையில் தரம் 10 கல்வி கற்கும் 4 மாணவர்கள். அரியாலை பகுதியைச் சேர்ந்த மாணவனின் மாமா கனடாவிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து மாணவனின் வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். அவர் அங்கிருந்து வருகின்ற போது சில மதுபான போத்தல்களையும் கொண்டு வந்ததாக தெரிய வருகின்றது. அப்போத்தல்களில் ஒன்றை குறித்த மாணவன் நல்லூர் தேர் திருவிழா அன்று எடுத்து சென்று அரியாலை பகுதியில் உள்ள தனது நண்பனின் தந்தையின் தொழில் பட்டறை ஒன்றில் வைத்து தனது பாடசாலை நண்பர்களான 3 பேருடன் சேர்ந்து 1 லிட்டர் சாராயத்தை குடித்துள்ளனர். குடித்து சில நிமிடங்களிலேயே போதை தலைக்கேறி கத்தி குளறியதுடன் வாந்தியும் எடுத்து அல்லோலகல்லோலப்பட்டுள்ளனர். இதனால் குறித்த தொழில் பட்டறைக்கு அருகில் வசிப்பவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது 4 பேரும்
நிலத்தில் புரண்டு கொண்டு மயக்க நிலையில் இருந்துள்ளனர். மதுபான போத்தல் மற்றும் மிக்சர் பாக்கெட் போன்றவற்றை அவதானித்த அயலவர்கள் அவர்கள் நிறைவரியில் இருந்துள்ளதை அவதானித்துள்ளனர். இதனையடுத்து அந்த பட்டறையின் சொந்தக்காரரான மாணவன் ஒருவரின் தந்தைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்து வந்த தந்தை தனது வாகனத்தில் அவர்களை தூக்கி போட்டுக்கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை குறித்த மாணவர்கள் நிறைவரியில் உருண்டு புரண்ட காட்சிகள் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது பேஸ்புக்கில் வெளியிட்டதாக தெரிவித்து குறித்த மாணவனின் தந்தைகளில் இருவர் அவரது வீட்டுக்கு சென்று முரண்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. இதனையடுத்து குறித்த வீடியோவும் அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உறவினர்கள் மற்றும் முதியோர் இல்லங்களால் கைவிடப்பட்ட முதியவர் ஒருவர் தன்னை கருணை கொலை செய்யுமாறு வடமாகாண ஆளுநர் மற்றும் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஆகியோரிடம் கடிதம் மூலம் கோரியுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைய தம்பி ஏகுமார் என்னும் முதியவரை இவ்வாறு கோரியுள்ளார். குறித்த முதியவர் ஒரு காலை இழந்து நோய்வாய்ப்பட்டு அவதியுற்ற ஆதரவற்ற நிலையில் மானிப்பாய் உதயதாரகை சனசமூக நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தஞ்சமடைந்துள்ளார். அவரை அந்த பகுதி மக்கள் முதியோர் இல்லம் ஒன்றில் சேர்க்க முயற்சிகளை எடுத்துள்ளனர். முதியோர் இல்லங்கள் அவரை ஏற்க மறுத்த நிலையில் கிராம சேவையாளரின் சிபாரிசு கடிதத்துடனும் முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் எந்த முதியோர் இல்லமும் அவரை சேர்க்கவில்லை. அந்த நிலையில் பிரதேச செயலாளரின் சிபாரிசு கடிதத்துடன் பழையில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் சேர்ப்பதற்காக தமது செலவில் வாகனம் ஒன்றில் அவரை ஊரவர்கள் அழைத்து சென்ற போதிலும் அங்கும் அவரை சேர்த்துக் கொள்ள நிர்வாகம் மறுத்துள்ளது. அதனால் மீண்டும் தமது சனசமூக நிலையத்திற்கே அவரை அழைத்து வந்துள்ளனர். எந்த ஒரு முதியோர் இல்லங்களோ அமைப்புகளோ நிறுவனங்களாலோ தன்னை பொறுப்பேற்காததால் தன்னை கருணை கொலை செய்து விடுமாறு வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கடிதம் மூலம் அவர் கோரியுள்ளார். குருநாகல் பிரதேசத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரின் மரணம் தொடர்பில் உடற்பகுதிகளை பகுப்பாய்வு செய்யுமாறு சட்ட வைத்திய அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக தெல்தனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த தனுஜா தில்ருக்ஸே விக்ரம நாயக்க என்கின்ற 30 வயதுடைய திருமணமான பெண்ணே உயிரிழந்துள்ளார். கொழும்பு மேல் வர்த்தக நீதிமன்றத்தில் பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றிய போது அவர் உயிரிழந்துள்ளார். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் திருமணமாகி கொட்டசந்திய பிரதேசத்தில் உள்ள கணவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அன்றிரவு உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனையை மேற்கொண்டுள்ள கண்டி வைத்தியசாலையின் உதவி சட்ட வைத்திய அதிகாரி சந்திரதாச பெண்ணின் மரணம் தொடர்பில் வெளிப்படையான தீர்ப்பை வழங்கியதுடன் மேலதிக பரிசோதனைக்காக உடல் உறுப்புகளை அரசாங்க மரண விசாரணை அதிகாரிக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 4 ராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர, மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுரத்த, விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்சன டி சில்வா, நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்லத் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 47(3)A பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.